கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ பலன்கள் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இது நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி துவங்கி 19ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்திற்கான பலன்களை நம்ம பார்க்க போறோம். இந்த வாரம் சந்திர பகவான் அவிட்டம் நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார். கிருத்திகை நட்சத்திரம் வரைக்கும் பயணம் தொடர்கிறது. இந்த வாரம் மிக முக்கியமான ஒரு செய்தி, அதாவது நாளைய தினம் புதிய தமிழ் புத்தாண்டு, பராபவ தமிழ் வருடம் ஆரம்பிக்கிறது. எனதருமை மேஷராசி அன்பர்களே, இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிகச்சிறந்த யோகங்கள் தேடி வருது. ராசியில சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் அமர்கிறார்கள். சூரிய பகவான் யாருன்னா நம்முடைய பூர்வ புண்ணியாதிபதி. நாளைய தினத்திலிருந்து நம்ம ராசிக்குள்ள வர சித்திரை 1ஆம் தேதி பிறக்கிறது. நாளைய தினம் ராசிக்குள்ள வரக்கூடிய சூரிய பகவானால பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் பெருகுகிறது. அம்மாவழி உறவுகள் என்னெல்லாம் நன்மைகள் செய்திருந்தாலும் அதுக்குள்ள அந்த புண்ணிய பலனை நம்ம அனுபவிக்க போறோம். நல்ல உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் பல மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் உருவாகிறது. நிறைய பேர் குடும்பங்கள்ல கல்யாண செய்தி கூடி வர போறது. எப்ப கல்யாணம் கேட்டவாளுக்கெல்லாம் இப்போ கல்யாணம்ங்கிற செய்தி வருது. இந்த காலகட்டத்தில் பெண்களை விட ஆண்களுக்குத்தான் திருமண தடை மிக அதிகமா இருக்கு. பையனை பெற்றவங்க, என் பையனுக்கு 27 வயசு சார், 30 வயசு சார், 35 வயசு சார், 40 வயசு சார், 46 வயசு சார், கல்யாணமே கூடி வரல சார்னு பையனை பெற்றவங்க நிறைய பேர் வராங்க. தொண்ணூத்தைந்து விழுக்காடு சேர்ந்தவர்கள் வரக்கூடிய கஸ்டமர்ஸ் 95% என் பையனுக்கு கல்யாணம் ஆகலையேன்னு கேட்டு வரவங்க எண்ணிக்கை இப்ப கூடி போச்சு. அதற்காக பெண்களுக்கெல்லாம் உடனே கல்யாணம் ஆகிட்டுதானே இல்லை. இதை விட நல்ல வரன் அமையும், என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வரன் வேணும் சொல்லி பெண்கள் சொல்வதனாலே அவர்களுக்கும் நிறைய பேருக்கு நிறைய திருமண தடை. சில ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறா பாருங்க, அவளுக்கெல்லாம் கல்யாணம் கூடி வருவதே கஷ்டமா இருக்கு. அவ ப்ரொஃபஷனுக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளைகள் கிடைப்பது கூட கஷ்டமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த வாரம் பலருக்கு கல்யாணம் சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் வரும். நிறைய பேருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப கூடி வரும். ராசிக்கு அதிபதி செவ்வாய் 12ஆம் இடத்தில் இருக்கார். வெளிநாட்டு வாய்ப்புகள் கூடி வரும், வெளியூர் வாய்ப்புகள் கூடி வரும். வேலை நிமித்தமாக வெளியூர் சூழல்கள் ஏற்படும். அடுத்த ஸ்டேட்ல அடுத்த நாட்டில் வேலைக்கு போற அமைப்புகள் ஏற்படும். லாபத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பார். இந்த வாரத்தில் வரக்கூடிய வியாழக்கிழமை போதாயன் அமாவாசை, வெள்ளிக்கிழமை அமாவாசை. இந்த அமாவாசை நேரங்களில் பித்ரு தர்ப்பணம் கண்டிப்பா கொடுக்கணும். மேஷராசிக்கார அந்த பித்ரு தர்ப்பணம் கொடுக்கணும். எவ்வளவோ கர்ம தோஷங்கள் உங்களுக்கு இருந்தாலும் அந்த கர்ம தோஷங்கள் நிவர்த்தி ஆகணும்னா பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். புதன்கிழமை பிரதோஷம், செவ்வாய்க்கிழமை பராபவ ஆண்டு ஆரம்பிக்கிறது, புதன்கிழமை பிரதோஷம். இந்த பிரதோஷத்தில் சிவபெருமானை வழிபட்டால் கல்வியில் நல்ல வல்லவராக வரலாம். வியாபாரத்தில் பெரிய லாபம் வேணும்னா இந்த பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை போய் இந்த வாரம் வழிபடுங்க. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் என்ன ஆகுறதுன்னா, சந்திர பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துலதான் தன்னுடைய பயணத்தை துவங்குகிறார். 10ஆம் இடம், 11ஆம் இடம், 12ஆம் இடம் எல்லாத்திலையும் சந்திர பகவானுடைய பயணம் இருக்கு. நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாரம். ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாரம்.
வேலையில ப்ரமோஷன் பலருக்கு கிடைக்கும், அந்த யோகம் உண்டு. சொத்து விஷயமாக சில குழப்பங்கள், சில நெருக்கடிகள் வரக்கூடிய அமைப்பும் இருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம். நிறைய பேருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடும். வெளிநாட்டில் படிக்கிறதோ, வெளிநாட்டில் வேலை பார்க்கிறதோ, வெளிநாட்டுக்கு டூர் போயிட்டு வர்றதோ, இந்த மாதிரி சூழல்கள் எல்லாம் இப்போ கூடி வரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கார். பெண்களுக்கு வேலை மாற்றம் செய்யக்கூடிய அமைப்பு வரும். கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்தவர்களுக்கு வேலை மாற்றம் செய்யக்கூடிய அமைப்பு வரும். ஹெல்த்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். ரிஷபராசிக்கார இந்த வாரம் தன்னுடைய உடல் நலத்துல அதிக கவனம் எடுத்துக்கணும். அதே போல அம்மாவுடைய உடல் நலத்தில் அதிக கவனம் எடுக்கணும். மிக முக்கியம் தாயுடைய உடல் நலத்தில் கவனம் எடுப்பது. சிலருக்கு வீடு மாறக்கூடிய சிந்தனைகள் இப்பொழுது தோன்றும். படிக்கிற மாணவர்கள் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் மாறுவெழுப்பு. எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, ராசிநாதன் புதன் பகவான் 10ஆம் இடத்ததிபதி குரு பகவானோடு பரிவர்த்தனை. ராசியில குரு இருக்கார், 10ல புதன் இருக்கார். ஒரு பரிவர்த்தனை, நல்ல பரிவர்த்தனை, நல்ல அறிவுத்திறன் வளரும். ராசியில குரு பகையடைஞ்சு உட்கார்ந்து இருந்தார். இப்ப தன்னுடைய பரிவர்த்தனையினாலே தன்னுடைய சுய பலத்தை இந்த குரு பெறுகிறார். புதன் நீச்சமடைந்திருந்த ராசிநாதன் புதன் பகவான், அதன் புதன் பகவான் ராசிக்கு வந்து இப்பொழுது ஆட்சி அடையக்கூடிய அளவிற்கு அவருக்கு பலம் கிடைக்கிறது. மிகச்சிறந்த யோகங்கள் உள்ள காலம் இப்போ உங்களுக்கு. இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கிற போதே மிகச்சிறந்த மாற்றங்கள், மிகச்சிறந்த யோகங்கள் கூடி வருது. குருசனியுடைய சேர்க்கை பரிவர்த்தனையினால் ஏற்படுகிறது. 60 ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்படக்கூடிய யோகம் இது என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. நல்ல தனலாபம் வரும், நல்ல இறை அருள் கிடைக்கும். இந்த வாரம் நிறைய பயணங்கள் அமையும். சுபகாரியங்களில் பங்கெடுப்பதற்காக பயணம் செய்வீர்கள். லாபத்துல சுக்கிரன் சகோதரிக்கு நல்ல காலம் அப்படின்னு அர்த்தம். மகளுக்கு நல்ல காலம் தொடங்குகிறதுன்னு அர்த்தம். மனைவி மனசு மகிழ்ச்சியா இருக்க போறாங்க அப்படின்னு அர்த்தம். 1ஆம் இடத்துல செவ்வாய் ராகு இருக்கிற போது, செவ்வாய்னா செவ்வாயுடைய சாரம் பெற்ற சந்திரன் அங்க 10ல தான் செவ்வாய் இருக்க. 9ல செவ்வாயுடைய சாரம் பெற்ற சந்திரனும் 10ஆம் இடத்துல செவ்வாயும் மறந்துதான் வாரம் துவங்குறது. சிலருக்கு சகோதரரோட கருத்து மாறுபாடு இப்போ இருக்கும். வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய சகோதரருக்கு ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கலாம். உங்க வீட்டுல ஒரு கர்ம தோஷம் இப்போ இருக்கு, அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு புதுசா வேலை கிடைக்கும், உயர் பதவிகள் கிடைக்கும், முருகப்பெருமானுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். இந்த வாரம் வீடுமனை மாறக்கூடிய அமைப்புகள் உண்டு. தாயுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வது நன்மை தரும். பிசினஸ் நல்ல லாபம் தரும். எனதருமை கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஒரு ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரனும் ராகுவும் சேர்ந்து வாரம் ஆரம்பிக்கிறது. பலருக்கு மனக்குழப்பம். நான் உண்மையாக இருந்தேனே, நான் உறுதியா இருந்தேனே, நான் அன்பாக இருந்தேனே, நான் ஆசையாக இருந்தேனே, என்கிட்ட பழகிறவங்க எனக்கு உண்மையா இல்லையே, நண்பர்கள் நம்பிக்கை துரோகம் செய்கிறார்களே, என்னுடைய லைஃப் பார்ட்னர் எனக்கு உண்மையா இல்லையே, நம்பிக்கை துரோகம் செய்துட்டாரே அப்படிங்கிற வருத்தம் சிலருக்கு இருக்கும். இந்த கம்பெனிக்காக மாங்குன்னு உழைக்கேனே, திடீர்னு வேலையை விட்டு போய் சொல்றானே அப்படிங்கிற வருத்தம் சிலருக்கு. சில பேருக்கு கிட்னி சம்பந்தப்பட்ட தொந்தரவு சம்பந்தமான ஒரு பயம் இருக்கும், உடல் நலம் சம்பந்தப்பட்ட ஒரு பயம் இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முதல் 2 நாட்கள் அமைதியா இருக்கணும். பயணங்களை எல்லாம் அவாய்ட் பண்ணணும். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். 3ஆவது நாள்ல இருந்து சூழ்நிலைகள் மாறும். செவ்வாய்க்கிழமை பராபவ வருஷம் பிறக்கிறது. புதன்கிழமை பிரதோஷம். பிரதோஷ பூஜையில் அவசியம் கலந்துக்கணும். நீங்க
உங்களுக்கு கல்வியில பிரச்சனை இருந்தால் அந்த பிரதோஷ பூஜை உங்களை காப்பாற்றப் போகிறது. உங்க பிசினஸ்ல பிரச்சனை இருந்தால் பிரதோஷ பூஜை உங்களை காப்பாற்றப் போகிறது. சில இடங்கள்ல தாய் மாமனுக்கு உடல்நலம் பாதிப்பு இருக்கும், மாமனாருக்கு உடல்நலம் பாதிப்பு இருக்கும். இந்த பிரதோஷ பூஜையில கலந்துட்டா ஒரு நிவர்த்தி கிடைக்கும். வியாழக்கிழமை போதாயன் அமாவாசை, வெள்ளிக்கிழமை அமாவாசை. 10ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார், 9வது ஸ்தானத்துல சனி இருக்காரே. பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டியவா கண்டிப்பா கொடுத்துடணும், கொடுத்துட்டா நல்லது. வெளிநாட்டில் இருக்க வேலையில கஷ்டப்படுறீங்கிறவாளுக்கெல்லாம் உங்க பித்ருக்களை நினைத்து வழிபட்டால் அந்த பிரச்சனைகள் விலகும். பித்ருக்கள்னா அப்பா வழி முன்னோர்கள், அம்மா வழி முன்னோர்கள். அவர்களை நினைத்து வழிபட்டாலே நன்மைகள் பெருகும். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னா, பல மங்கள நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். உங்களுக்கு ஒரு நெருக்கடி இருந்துகிட்டே இருக்கும். சந்திரன் 7ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடங்களில் பயணம் செய்கிறார். நண்பர்களால் சிலருக்கு சில தொந்தரவு இருக்கும். சகோதரர்களால் சில நெருக்கடி இருக்கும். அட்டமத்தில் செவ்வாயும் சனியும் பூர்வீக சொத்து சம்பந்தமான ஒரு நெருக்கடி, பூர்வீக சொத்தை விற்க வேண்டிய ஒரு சூழல் இந்த வாரம் ஏற்படும். அட்டமத்தில் செவ்வாய் சனி இருக்கிற போது சந்திர பகவானும் அங்க போறார். இந்த வாரம் அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுங்கோ. 3ஆம் தேதி 4ஆம் தேதி எல்லாம் தாயுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுக்கணும். செவ்வாய் சனியுடைய சேர்க்கை அட்டமத்தில் இருக்கு. பித்ரு காரியங்களை கரெக்டா பண்ணுங்க. அமாவாசை தர்ப்பணத்தை கொடுங்க. பயணங்கள் அமையக்கூடிய வாரம். அந்த பயணங்களில் சில அசௌரியங்கள் ஏற்படும், அதையும் பார்த்துக்கணும். ஒரு அலைச்சலோ ஒரு ஹெல்த் இஷ்யூவோ இருக்கும், உடல் நலத்தையும் பார்த்துக்கணும். இந்த வாரத்தில் உங்களுக்கு மனைவியோடு சிலருக்கு கருத்து மாறுபாடு இருக்கலாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் தரும். வெளிநாட்டு வாய்ப்புகள் சிலருக்கு கூடி வரும். இந்த வாரத்தில் நன்மைகள் பெருக அபிராமி அம்மனை வழிபாடு செய்யணும். திருக்கடையூர் அபிராமியை வழிபாடு செய்யணும், நன்மைகள் பெருகும். இந்த வாரம் எப்படி இருக்கு? ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இப்போ உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கார், நீச்சமாக இருக்கார். கூட யார் இருக்காருன்னா அஷ்டமாதிபதி செவ்வாய் இருக்கார். கம்யூனிகேஷன்ல கவனமா இருக்கணும். நாவடக்கம் வேண்டும். யாகவாராயினும் நாகாக்கே. உங்க வார்த்தைகள்ல ரொம்ப கோபம் வரும். உங்க லைஃப் பார்ட்னருக்கும் கோபம் வரும். 2 பேரும் தன்மானம் தேவையில்லாத சண்டைகள் பல இடத்துல இருக்கும். சில இடத்துல பிசினஸ் பார்ட்னரோட கருத்து மாறுபாடு இருக்கும். அட்டமத்துல சூரியன் சுக்கிரன். நல்ல வருமானம் வரும், அதுல சந்தேகம் இல்லை. திடீர் வருமானங்கள் வரும். சிலருக்கு ஒரு மாற்றம் வாழ்க்கையில் ஏற்படும். இடமாற்றமோ பதவி மாற்றமோ சிலருக்கு ஏற்படும். இந்த காலகட்டத்தில் உடல் நலத்தில் சில பிரச்சனைகள் உண்டு. இந்த வாரத்தில் உடல்நல பிரச்சனைகள் இருக்கும், அதில் கவனமா இருக்கணும். சிலருக்கு வார இறுதியில அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு அரசாங்க அலுவலகத்தில் வேலை நடக்கிறது ஒரு தடை இருக்கலாம். இல்லைன்னா அரசியல் சம்பந்தப்பட்ட நெருக்கடி இருக்கலாம். அப்பாவுடைய உடல் நலத்தில் ஒரு பாதிப்பு இருக்கலாம். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சில நெருக்கடிகள் உங்களுக்கு வரலாம். அப்படிப்பட்ட அமைப்பெல்லாம் இருக்கு. கன்னிராசிக்காரர்கள் புதிய வேலை எதிர்பார்த்தா வேலை கிடைக்கும். அதே நேரத்தில் தங்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். கடன் நெருக்கடி சிலருக்கு இருக்கு. கடன் வாங்குறதையும் இந்த வாரம் அவாய்ட் பண்ணுங்க, அதுதான் நல்லது. துலாம் ராசி அன்பர்களே,
இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுக்கிரகம் பரிபூர்ணமா இருக்கு. 5ஆம் இடத்துல சந்திர பகவான் ஆசீர்வாதம் பண்றார். ஐயார் அப்பன் வழிபாடு செய்யணும். துளாராசிக்காரர்கள் இப்பொழுது ஐயார் அப்பன் வழிபாடு செய்யணும். திருவையாறு போய் ஐயார் அப்பனையும் அறம் வளர்த்த நாயகியையும் வழிபாடு செய்தால் வாழ்க்கை அற்புதமா இருக்கும். நல்ல வேலை கிடைக்கும், நல்ல தொழில் அமையும், நல்ல கடன் கிடைக்கும், நல்லபடியா கல்யாணம் போடும், குடும்பத்துல சந்தோஷம் பெருகும், எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமாக முடியும். உடல் நலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் மெல்ல மெல்ல தீர்வது கண்டு ஆனந்தம் அடைவீர்கள். வேலை பார்க்கிற இடத்துல என்ன நெருக்கடி இருந்தாலும் அது அனாயசமா சமாளிப்பீங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட நல்ல தகவல் பலருக்கு இந்த வாரம் வரும். பிசினஸ்ல நல்ல லாபம் வரும். எக்ஸ்போர்ட் பிசினஸ் முயற்சிகள் வெற்றி பெறும். நல்ல கூட்டாளி அமைவார் பிசினஸ்க்கு. விருச்சிக ராசி அன்பர்களே, சந்திர பகவான் இந்த வாரம் என்ன பண்றாரு? நம்முடைய 4வது ஸ்தானம், 5வது ஸ்தானம், 6வது ஸ்தானத்தில் பயணம் பண்றார். 4ல ஏற்கனவே ராகு உட்கார்ந்து இருக்கார். படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புல அதிக கவனம் எடுத்துக்கணும். குடியிருக்கக்கூடிய வீடுகளில் தென்மேற்கு பகுதிகளில் சிலருக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம். அதே மாதிரி உங்க வீடுகளில் பிரச்சனைகள் வருமானால், வாஸ்து கோளாறுகள் வருமானால் முதலியே அது சரி பண்ணிடணும். துர்க்கை வழிபாடு ஆனந்தத்தை தரும். அம்மாவுடைய உடல் நலத்தில் விருச்சிக ராசிக்காரருக்கு கூடுதல் கவனம் எடுக்க, தன்னுடைய தேக ஆரோக்கியத்திலும் அக்கறை எடுத்துக்கோங்க. புதிய பதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம், செயற்கை முறை கருத்தரிச்சலில் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம், அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம், இதெல்லாம் உண்டு. ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்குங்கிறதுனால அதில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். எனதருமை தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு காரிய வெற்றிகள் தரக்கூடிய வாரம். என்னென்ன முயற்சிகள் பண்றாலோ அந்த முயற்சிகள் வெற்றியடையும். பிரம்மாண்டமா முயற்சிகள் பெறுவேன்னு இருக்கு. அதிக பிரயத்தனப்பட்டு வெற்றியை பெறுவீர்கள். பயணங்கள் அமையக்கூடிய வாரம். வார துவக்கத்திலேயே பயணங்கள் அமையும். வீடு சம்பந்தமான அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடக்கூடிய அமைப்பு உண்டு. சிலருக்கு பழைய வீட்டை கொடுத்து விட்டு இடித்து விட்டு புதிய வீடு கட்டுறது, பழைய வீட்டை கொடுத்து வித்துட்டு புதிய வீடு வாங்குறது, இந்த அமைப்புகள் எல்லாம் உண்டு. புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. ரியல் எஸ்டேட் துறையை சேர்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள், புதிய கிளையன்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. நெஞ்சக நோய்கள் சிலரை தாக்கலாம். மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். தாய்நாட்டை விட்டு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு சிலருக்கு ஏற்படும். புதிய பதவிகள் கிடைக்கக்கூடிய வாரம். காதல் உறவுகள் வெற்றி பெறக்கூடிய வாரம். தந்தையுடைய உடல் நலத்தில் இந்த வாரம் அதிக கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல தனலாபம் வரக்கூடிய வாரம். மனோதைரியம் பெறுகிற வாரம். புதிய வீடு மனை வாங்குற யோகம். சிலருக்கு வீடு மாறுவீங்க, இடம் மாறுவீங்க, ஊர் மாறுவீங்க, பழைய சொத்தை விற்கக்கூடிய அமைப்பும் சிலருக்கு வரும். புதிய வியாபார ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீர்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிரான நம்பிக்கை துரோகங்கள் நிறைய நடக்கும். ஸ்கின் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் சிலருக்கு இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு வருமானம் உயரக்கூடிய காலம். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கலாம். பிசினஸ்ல ஒரு டெவலப்மெண்ட்டுக்காக நீங்க எடுக்கிற முயற்சிகள் வெற்றி பெறும். புதிய கல்வி நிலையங்களில் சேர்ந்து பயிலக்கூடிய வாய்ப்புகளும் மாணவர்களுக்கு உருவாகும். ஆடம்பரமான வாழ்க்கையை சிலர் மனது விரும்பும். ஆடம்பரமான பொருள்கள் வாங்குவீர்கள். வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குவீர்கள். புதிய கார் வாங்குற யோகமும் உண்டு. கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் துவங்குகிறதே உங்க ராசியில தான், அவிட்ட நட்சத்திரத்துல.
நிறைய கோபம் வரும் இந்த வாரம். அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதுவும் வீட்டுக்காரரோட ரொம்ப கோபம் வரும். பாவம் போனா போறது, அவரை விட்டுட்டு போங்க. அவர் மீது கோபப்படாம இருந்துக்கோங்க இந்த வாரம். ஏன்னா இந்த வாரம் செவ்வாயும் சனியும் சேர்க்கை உங்க வாக்குஸ்தானத்தில் இருக்கு பாருங்க. கூடவே புதன். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். நீங்க பேசக்கூடிய ஒரு வார்த்தையை கவனமாக கையாளணும். கறந்தபால் மடிபுகாதுன்னு தெரிஞ்சுக்கணும். கொட்டிய வார்த்தைகளை மீண்டும் அள்ளக்கூடாது, அள்ள முடியாது. ஒரு கடுமையான வார்த்தையை விட்டுருவீங்க, வாழ்க்கை முழுவதும் உங்கள் வாழ்க்கை துணைவருடைய மனதை அது உறுத்தும். கணவன் மனைவிட்ட கொஞ்சம் அனுசரித்து செல்வது இன்னைக்கு நல்லது. 2 பேர் அதே மாதிரி உங்க ஹெல்த்ல கூட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். சில பேருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். சில பேருக்கு கொஞ்சம் தலைவலி தொந்தரவு, கழுத்து வலி தொந்தரவுகள் கொஞ்சம் இருக்கும். பிசினஸ் சம்பந்தமா எக்ஸ்போர்ட் முயற்சிகள் இறங்கினா வெற்றி கிடைக்கும். நல்ல தனலாபம் கூடி மனசுக்கு மகிழ்ச்சி தரும். எனதருமை மீன ராசி அன்பர்களே, சந்திர பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கார் முதல்ல. பிறகு நம்ம ராசிக்கு வரார், பிறகு தனஸ்தானத்துக்கு போறார். இந்த வாரம் நல்ல தன லாபம் வார இறுதியில கிடைக்கும். மனைவி பக்கபலமாக இருப்பார். வாரம் துவங்குகிற போது சிலருக்கு வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள் அமையும். சிலருக்கு இடமாற்றங்கள் அமையும். சிலருக்கு கழிவு உறுப்புகளில் பிரச்சனைகள் இருக்கும். இந்த வாரத்துடைய 2ஆம் தேதியிலிருந்து நம்ம ராசிக்குள்ள சந்திர பகவான் நுழைய போறார். 2, 3, 4 தேதிகள் எல்லாம் கூடுதல் கவனத்தோடு நம்ம இருந்து கொள்ளணும், பண்ணிக்கணும். இந்த வாரத்துடைய 2, 3, 4 தேதிங்கிறேன். இந்த வாரத்துடைய 2வது நாள், 3வது நாள், 4வது நாள்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏனென்றால் உடல்நலம் சம்பந்தப்பட்ட தொந்தரவோ ஒரு டென்ஷனோ இருந்துகிட்டே இருக்கும். நல்ல நண்பனை வாழ்க்கையில மறந்திருப்பீங்க. சிறிய வயதில் யார் உற்ற தோழனாக இருந்தானோ அந்த தோழனை மறந்திருப்பீங்க. மீனராசிக்காரர்கள் நட்பை கைவிடேல் என்று உலகம் சொல்கிறது. மீனராசிக்காரர்கள் ஒரு நல்ல நட்பை மறந்திருப்பீர்கள். இல்லாட்ட பெரிய டச் இல்லாம இருப்பீங்க. அந்த நட்பை புதுப்பிப்பதால் உங்கள் வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக இந்த வாரத்தில் சில நெருக்கடிகள் வந்து நிவர்த்தியாகும். நல்ல காசு பணம் பெருகும். புதிய வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றி பெறும். சிலருக்கு வேலை பார்க்குற இடத்துலயே இந்த வாரத்தில் சில நெருக்கடிகள், மிக கடுமையான நெருக்கடிகள், ஒர்க் ப்ரெஷரோ மிக கடுமையான நெருக்கடிகளோ இருக்கும். சகோதரனோடு சில கருத்து மாறுபாடுகள் வந்துவிட்டு போகும். குலதெய்வ வழிபாடு எல்லா நிம்மதியும் தரும். அதுதான் முக்கியம். குலதெய்வ வழிபாடு எல்லா நிம்மதியும் தரும். அன்பர்களே, மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.